ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. நம்ம கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமான ப்ராஜெக்ட் வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலாரில் மொத்தம் 2 சிஸ்டம் இருக்குது. அந்த 2 சிஸ்டத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம். இதில் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் யாருக்கு யூஸ் ஆகும், ஆஃப் கிரிட் சிஸ்டம் யாருக்கு யூஸ் ஆகும், இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம், அதாவது ஆன் கிரிட் சிஸ்டம்ங்கிறது அது வந்து இபி ஆனில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இபி ஷட் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறவங்க யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், இந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம். அதாவது மினிமம் எனக்கு 8,000 10,000க்கு இபி பில் வருது, அந்த இடத்துல நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம். ஆனால் ஒரு 4,000 3,000 வரக்கூடிய இடங்களில் ஆன் கிரிட் சிஸ்டம் தேவையில்லை. ஏன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நெட் மீட்டர் மூலயமா அவங்க வந்து இபி பில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஆன் கிரிட், அதாவது கிரிட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலயமா ஒரு பேட்ரி போட்டு அந்த பேட்டரியில் நம்ம பவரை ஸ்டோர் பண்ணி அப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேட்ரி வந்து 150 Ah இருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 Ah இருக்கலாம், 14 Ah இருக்கலாம், 18 Ah இருக்கலாம். இப்படி நம்ம பேட்டரியை வந்து நம்மளுடைய லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kVA 2 kVA இந்த மாதிரி நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் வந்து நம்ம எப்படி இந்த மாதிரியான லோட்ஸுக்கு, எந்த மாதிரியான வாட்ஸுக்கு நம்ம பேனல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப் கிரிட் போயிடலாம். ஆஃப் கிரிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ட்ராப் பண்ணியிருக்கிறோம். இந்த சோலார் பேனல் வந்து நம்மளுக்கு 100 வாட்ஸு 200 வாட்ஸு 300 வாட்ஸு, இப்போ லேட்டஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டின் பேனலே வர்றதில்ல, எல்லாமே மோனோ கிறிஸ்டின் தான் வந்துட்டுருக்குது. இந்த சோலார் பேனல் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்வெர்ட்டர் செக்ஷனில் கொடுப்போம். இந்த இன்வெர்ட்டர் செக்ஷன்லேருந்து பேட்ரி, இந்த பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு பேனல்ஸ், நம்மளோட இபி அவுட்டு நம்ம எடுத்துருப்போம். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதை டபுள் ஒயராக நம்ம எடுக்கணும். பேஸ் நியூட்ரல் நம்ம டபுள் ஒயராக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஃபுல் பவரை நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டத்துடைய ஒரு ட்ரா. நம்ம எவ்வளோ பேனல்ஸ் ஹெவியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக நம்மளுடைய அவுட்புட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேனல்ஸும் கம்மியாக போட்டுறக்கூடாது, பேட்ரி அதிகமாக போட்டு நம்ம பேனல்ஸ் கம்மியாக போட்டுறக்கூடாது. அதே சமயம் பேனல்ஸ் அதிகமாகவும் போட்டு நம்ம பேட்ரி கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் இன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 மோட்ஸில் ஒர்க் ஆகுது. ஹைப்ரிடு, பிசியூ மோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மோடு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இப்போலாம் இன்வெர்ட்டர்ஸ் வருது. அதில் ஒவ்வொரு மோட்லேயும் ஒவ்வொரு பர்டிகுலர் செலெக்ஷன் அதை எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்மார்ட் மோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கும், சோலாருக்கு கொடுக்கும். அப்புறம் பிசி மோடு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சோலாருக்கு கொடுக்கும். அப்புறம் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலார்லேயும் சார்ஜ் ஆகும், அதே சேம் டைம் இபிலையும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ
நம்மளுக்கு வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கரண்ட் பில் வருது அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தினுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் எப்படி ஒரு சோலார் பேனல் போட்டு எப்படி ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் டயக்ராம், சிம்பிள் கனெக்ஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்தோன்னா இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கணும், இன்வெர்டரில் ப்ளஸ்னால் இன்வெர்டரில் ப்ளஸ் கொடுக்கணும். அதேமாதிரி சோலார் பேனல்ஸ், அது எப்படி சார் ஒரு பேனல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, இப்போ 2-3 பேனல்ஸ் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அது வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணுமா பேரலில் கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற அதிகமான தகவல்களை பெறுவதற்கு நம்முடைய கேஎம்எஸ் சோலாரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எஜுகேஷனல் சேனல். உங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் சோலார் சம்மந்தமாக எந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன டவுட் சோலார், அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இது மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அவசியம். நீங்கள் அதிகமாக ஆதரவு தரும் பொழுது நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் மேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதேமாதிரி உங்களோட டவுட்ஸ் சோலார் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் நம்மளை கூப்பிடுங்க, என்ன இன்ஸ்டாலேஷனாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு நம்மள்கிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ, வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. நம்ம கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமான ப்ராஜெக்ட் வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலாரில் மொத்தம் 2 சிஸ்டம் இருக்குது. அந்த 2 சிஸ்டத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம். இதில் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் யாருக்கு யூஸ் ஆகும், ஆஃப் கிரிட் சிஸ்டம் யாருக்கு யூஸ் ஆகும், இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம், அதாவது ஆன் கிரிட் சிஸ்டம்ங்கிறது அது வந்து இபி ஆனில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இபி ஷட் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறவங்க யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், இந்த மாதிரி இடங்களில் அந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம். அதாவது மினிமம் எனக்கு 8000 10,000க்கு இபி பில் வருது, அந்த இடத்துல நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம். ஆனால் ஒரு 4000 ரூபா 3000 ரூபா வரக்கூடிய இடங்களில் ஆன் கிரிட் சிஸ்டம் தேவையில்லை. ஏன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெட் மீட்டர் மூலயமா அவங்க வந்து இபி பில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் வந்து ஆன் கிரிட், அதாவது கிரிட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலயமா ஒரு பேட்ரி போட்டு அந்த பேட்டரியில் நம்ம பவரை ஸ்டோர் பண்ணி அப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்ரி வந்து 150 AH இருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 AH இருக்கலாம், 14 AH இருக்கலாம், 18 AH இருக்கலாம். இப்படி நம்ம பேட்டரியை வந்து நம்மளோட லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kVA 2 kVA இந்த மாதிரி நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் வந்து நம்ம எப்படி இந்த மாதிரியான லோட்ஸுக்கு எந்த மாதிரியான வாட்ஸுக்கு நம்ம பேனல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆஃப் கிரிட் போயிடலாம்.
ஆஃப் கிரிட்ல இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் ட்ராப் பண்ணியிருக்கிறோம். இந்த சோலார் பேனல் வந்து நம்மளுக்கு 100 வாட்ஸு, 200 வாட்ஸு, 300 வாட்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டின் பேனலே வர்றதில்ல, எல்லாமே மோனோ கிறிஸ்டின் தான் வந்துட்டுருக்குது. இந்த சோலார் பேனல் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்வெர்டர் செக்ஷனில் கொடுப்போம். இந்த இன்வெர்டர் செக்ஷன்லேருந்து பேட்ரி, இந்த பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு பேனல்ஸ் நம்மளோட இபி அவுட்டு நம்ம எடுத்துருப்போம். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது டபுள் ஒயராக நம்ம எடுக்கணும். பேஸ் நியூட்ரல் நம்ம டபுள் ஒயராக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஃபுல் பவரை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டத்துடைய ஒரு ட்ரா. நம்ம எவ்வளோ பேனல்ஸ் ஹெவியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக நம்மளுடைய அவுட்புட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேனல்ஸும் கம்மியாக போட்டுறக்கூடாது, பேட்ரி அதிகமாக போட்டு நம்ம பேனல்ஸ் கம்மியாக போட்டுறக்கூடாது. அதே சமயம் பேனல்ஸ் அதிகமாகவும் போட்டு நம்ம பேட்ரி கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் இன்வெர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 மோட்ஸில் ஒர்க் ஆகுது. ஹைப்ரிடு, பிசியு மோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மோடு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இப்போலாம் இன்வெர்டர்ஸ் வருது. அதில் ஒவ்வொரு மோட்லேயும் ஒவ்வொரு பர்டிகுலர் செலெக்ஷன் அதை எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்மார்ட் மோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கும்? சோலாருக்கு கொடுக்கும். அப்புறம் பிசி மோடு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சோலாருக்கு கொடுக்கும். அப்புறம் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலார்லேயும் சார்ஜ் ஆகும், அதே சேம் டைம் இபிலையும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கரண்ட் பில் வருது அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தினுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் எப்படி ஒரு சோலார் பேனல் போட்டு எப்படி ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் டயக்ராம், சிம்பிள் கனெக்ஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்தோன்னா இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கணும், இன்வெர்டரில் ப்ளஸ்னால் இன்வெர்டரில் ப்ளஸ் கொடுக்கணும். அதேமாதிரி சோலார் பேனல்ஸ், அது எப்படி சார் ஒரு பேனல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, இப்போ 2-3 பேனல்ஸ் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அது வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணுமா, பேரலில் கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற அதிகமான தகவல்களை பெறுவதற்கு நம்முடைய கேஎம்எஸ் சோலாரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எஜுகேஷனல் சேனல். உங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட், சோலார் சம்மந்தமாக எந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன டவுட் சோலார், அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இது மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அவசியம். நீங்கள் அதிகமாக ஆதரவு தரும் பொழுது நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் மேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதேமாதிரி உங்களோட டவுட்ஸ் சோலார் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் நம்மளை கூப்பிடுங்க, என்ன இன்ஸ்டாலேஷனாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு நம்மள்கிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.